ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஸ்டம்பிள் கைஸ் தான் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன இடவ பிடிச்ச மேப் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. எப்போவுமே வந்து ஸ்டம்பிள் கைஸில் இந்த கொடுத்த மேப்பே தான் கொடுக்குறானுங்க, கேனான் கிளைம்பு. ஆனால் ஸ்டம்பிள் கைஸ் எல்லாம் அப்போ நான் சும்மா அப்படியே ப்ரோ பிளேயர் மாதிரி ஆடுவேன். இப்போலாம் ஒழுங்காக ஆட முடியல, எல்லாம் தள்ளி விட்டு போயிடுறானுங்க. ஆனால் நான் தான் ஃபஸ்ட்டு. என் கூட இருக்கிறதெல்லாம் பாட்டுங்களாக தான் இருக்கும். ஏன்னா நானே ரொம்ப நாளாக விளையாடாமல் இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு எடுத்துருக்கேன். அதனால் கம்ப்யூட்டர்ஸ் தான் நிறைய பேர் வந்துருப்பானுங்க, சில பேர் மட்டும் பிளேயர்ஸ் தான். இவன் பிளேயர் தான் போலையே, ஃபாஸ்ட்டாக ஓடி வரான். எங்கப்பா சூப்பர், தள்ளி விட்றானுங்க அந்த பாம்பை போட்டு. அவ்வளோதான், வந்தாச்சு. இதில் வேறு 12 பேர் தான் குவாலிஃபை ஆக முடியுமா? ஃபஸ்ட்டெல்லாம் 16 இருக்கும். ஓகே, நம்ம வின் பண்ணிடுவோம். எல்லாம் கும்பலை ஓடிடுறானுங்க, அப்புறம் வின் பண்ணி தொலை போகிறானுங்க. ஓகே, உள்ளே ஓடிட வேண்டியது தான். 7ஆவதாக பற்றி நான் வந்துட்டேன். எல்லாம் பொறுமையாக ஓடிடுறானுங்க. இது என்னதுங்க? ஆனால் கருமம் என்ன பண்ணுதுன்னு தெரியலையா, என்ன விலங்கு ஜந்துன்னு தான் தெரியல இது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஏதோ கருமம் முடிச்ச மேப் கொடுத்துருக்கானுங்க. இந்த மாதிரி மேப்லாம் கொடுக்கும்போது தான் கடுப்பாகுது. வேறு மாதிரி புதுசாக எதனா கொடுத்தா நல்லாயிருக்கும். அவ்வளோதான், தள்ளுங்கடா. எப்படி பார்த்தீங்களா, அப்படியே ப்ரோ பிளேயர் மாதிரி தாவி போகிறேன். இந்த எமோஜி, இந்த கூலிங் கிளாஸ் எமோஜி வரை போட்டு கிடக்கிறேன். அதை பார்த்துட்டு வந்து காது மேலே போகிறானுங்க. எவனா டென்ஷன் ஆகிட்டு நவுத்துங்க ரெடி எடுக்குனே. அவ்வளோதான், திரும்பவும் நான் தான் ஃபஸ்ட்டு. ரைட் சைடில் என்னங்க அத்தனை பேர் இருக்கிறானுங்க. டேய் ஓகே, டக்குன்னு மேலே ஏறி போகலாம். இவனுக்கு தான் பிளேயர்ஸ் போல், நல்லா கொஞ்சம் ஒழுங்காக விளாட்றானுங்க. அது சிஐடி, அவன் முந்திரி கோட்டை அதெல்லாம் பார்த்தேன். போய் செத்துச்சு. முன்னாடி போனான், தலைமையிலே வச்சு தட்டி விட்டாங்க பையனை, கேட்க வேண்டாம். ஓகே, நம்ம வழக்கம் போல் ஃபஸ்ட்டு போயிடுவான். ஐயோ, விழுந்துட போகிறான். அவ்வளோதான், இங்கே ஒரு தாவு வேற மாதிரி. வாங்கடா டே, டப்புன்னு வாங்கடா. இவனுக்கு வர மாதிரி தெரில, நம்ம உள்ளே ஓடுருவோம். இதில் வந்து 6 பேர் தான். இந்த வராமல் பாருங்க, சிஐடி கேமர். அவ்வளோதான், முடிஞ்சுது. 6 பேர் குவாலிஃபை ஆகிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கொடுப்பானுங்கன்னு தான் தெரியல. ஜுராசிக் ரஷ்ன்னு ஏதோ புதுசாக கொடுத்துருக்கானுங்க. இது என்ன மேப்புன்னு எனக்கே தெரியல, எப்போ வந்ததுன்னு கூட தெரியல. இதுதான் ஃபஸ்ட் டைம் விளாட்றான். சரி ஓகே, போய் பார்ப்போம். அப்படியே முள்ளாக வச்சுருக்கானுங்க. இதெல்லாம் நமக்கு சப்பா மேட்ரு. ஐயோ, எங்கள் அடி வாங்குறேன். இருங்கடா, நான் ஃபஸ்ட்டு போகிறேன். பாவி, இந்த மாதிரி இதுவெல்லாம் வந்துச்சுன்னா அசால்ட்டாக தான் என்னன்னு தெரியல. இப்போ அடி வாங்கின்னு இருக்கேன். எல்லாம் அடி தான் வாங்கினுக்கிறானுங்க. இருங்கடே தம்பிங்களா, வெயிட் பண்ணுங்கள், என்னை விட்டு போகக்கூடாது. டே என்னடா போடுறீங்க? இந்த சிஐடி கேமரா வர முன்னாடி போகிறான். ஐயோ அடி, டே எங்கன்றா வரீங்க? பாவி, இந்த ஜுராசிக்கில் அந்த டைனோசர்லாம் ஓடி வருது. டே தம்பி, இருப்பா இருங்கடா. பாவி, பின்னாடி தள்ளி விட்டானுங்களே. இருறா, நானே கஷ்டப்பட்டு இப்போ தான் முன்னாடி வந்தேன். பின்னாடி தள்ளி விட்டானுங்க. அந்த சிஐடி கேமரா வர முன்னாடி ஓட்டான். 2-3 பேர் அப்படியே தாண்டி போயிட்டு இருக்கிறானுங்க. வெயிட் பண்ணுங்க, டே வரண்டா. ஐயோ, ஃபோனு இவனுங்க ஆட்டில் லேகே ஆகுது எனக்கு. ஃபாஸ்ட்டாக போனோம். டே தம்பி, இருங்கடா. டே எங்கடா இருக்குது வின் பாயிண்ட்? பாவி, வின்னே பண்ணிட்டான் போல். இந்த முள்ளு தானா வின்னு நினைக்கிறேன். எவன்டா வின் பண்ணது? பைத்தியக்காரன் எப்படி இருக்கான் பாருங்க, சிஐடி கேமர். இவன் தான் வின்னு. இப்போ மேட்ச்சில் நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு, எம்கே கேமிங். ஓகே, இவர் கூட ப்ளே பண்ணலாம். கண்டிப்பாக ப்ரோ பிளேயராக தான் இருப்பார். ஃபஸ்ட்டு ரவுண்டு வழக்கம் போல் இந்த ஓட்ட மேப் ஏதோ கொடுத்துருக்கானுங்க. எந்த பக்கம் தள்ளி விட்டாலும் நல்லா சும்மா அப்படியே காற்றுலேயே மிதந்து பறந்து போவேன். எனக்கு முன்னாடி 2 பேர் போனானுங்க. நிறைய பிளேயர்ஸ் வந்துட்டானுங்களோ. அவ்வளோதான், போட்டு. இதெல்லாம் நமக்கு சப்பா மேட்டு. இந்த மாதிரி மேப்லாம் வரும்போது கடுப்பாகவும் இருக்கும், அதே சமயம் ஈஸியாகவும் இருக்கும். அவ்வளோலாம் கஷ்டமாகவே இருக்காது. இன்னும் ஒரே இது தான்னா முடிஞ்சுது. ஏலியன் மாண்டா எப்படி முன்னாடி போகலான்னு ட்ரை பண்ணுறான். போனால் போது குழந்தை பையனை பார்த்தீங்கன்னா விட்டுருவான். நம்ம வெயிட் பண்ணிட்டு வழக்கம் போல் லாஸ்ட் நேரத்தில் போகலாம். ஒருத்தன் கூட ஆனால் இங்கே இல்லை. சரி, நம்மளும் உள்ளே போயிடுவோமா? சரி, போயிடலாம். ஏன்னா அவனுங்க வரும்போது கீழே வச்சு தள்ளி விடலாம். ஆனால் இவனுங்க வரா மாதிரியே தெரியல. எவன்டாவன்? எவனோ ஒருத்தன் வேலையை பார்க்குறான் மொத்தம் கொடுத்து. இவன் என்ன பண்ணுறான்? இவனும் சீன் தான் போடுறான் போல். சும்மா லாஸ்ட் நேரத்தில் உள்ளே தாவுவான். அதான் தெரியும்டா. அடுத்ததாக திரும்பவும் வைத்து போன மேப் ஏதோ ஒன்று கொடுத்துருக்கானுங்க. இதெல்லாம் சும்மா சைட்லேயே தாவி போவேன் நான். இப்போ பாருங்க. ஐயோ, நாங்கள் அது அசால்ட்டாக தாவாமல் இப்போ தாவ முடியல, தப்பாக எதிர்ட்டேன். ஐயோ, கேவலமாக அடி வாங்குறேனே. எனக்கு தெரியாது. இப்போ தவறம் பாருங்க. அவ்வளோதான், போட்டு. எப்படி கேவலமாக நான் அவுட் ஆகிட்டேன். சரி, அதை விட்டு தள்ளுவான். இதில் அவுட் ஆனவன் கூட பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கணக்கு இல்லை. இதெல்லாம் வந்து நான் அப்படியே மேலே ஏறி போவேன். அந்த வால் இருக்குதுல்ல சைடில், அந்த வாலுக்கு மேலே ஏறி போவேன். இப்போ என்னடா சூப்பராக பார்த்தீங்கன்னா அடி வாங்கின்னு இருக்கேன். எப்படி பார்த்தாலே தெரியும். ஆனாலும் வந்து நான் தான் ஒரு ப்ரோ பிளேயர் பார்த்தீங்களா. அப்படி அடி வாங்கிங்க. நான் 3ஆவதாக வந்துட்டேன். இருக்கிறது எல்லாம் பாட்டுங்க தான், அது வேறு விஷயம். இருந்தாலும் நான் ஒரு ப்ரோ பிளேயர் தான்.
எம்கே கேமிங்கை ஃபஸ்ட்டு போய் நின்றுக்கிறாரு. 2 பேர் போயிட்டுருக்காங்க. குரல் வித்தை காமிச்சு போகலாம். அவ்வளோதான் போடு. எப்படி ஸ்ட்ரைட்டாக போனாலே கீழே வந்து வருவேன். குரல் வித்தெல்லாம் காமிச்சு இடவிடமாக கீழே வந்து எனக்கு சாக போகிறோன்னு மட்டும் தெரிஞ்சிடுச்சு. டக்குன்னு போங்கடா டேய், ஒருத்தன் தான்டா இன்னும், போங்கடா. அவ்வளோதான் போயிடானுங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பிளாக் டேஷு போடு. வேறு லெவல். இந்த ஸ்டம்பிள் கைஸில் முக்கால்வாசி பிளேயர்ஸ்க்கு பிடிச்ச மேப்னால் இந்த பிளாக் டேஷ் தான். அதுவும் பிளாக் டேஷ் எண்ட்லெஸ் அன்லிமிட்டடாக வந்துக்கினே இருக்கும். ஃபாஸ்ட்டாக வர அப்படி ஆரம்பிக்கும். ஸோ பயங்கரமாக வந்து இருக்கும். இதில் வந்து நான் அப்படியே எகிர்னேக்கிறேன். அவ்வளோதான் போடு. 10க்குனே நானாக விளாடுவேன் இந்த கேமை. எல்லாம் பார்த்து அலற போகிறாங்க. யாரா இவன் 10க்குனே ஆடுறான் அப்படின்னு. இன்னும் பார்த்தீங்கன்னா கஷ்டமாக வர ஆரம்பிக்கலை. அதனால தான் கொஞ்சம் இதுவாக போயின்னு இருக்குது நார்மலாக. ஒருத்தானா எலிமினேட் எடுக்கிறான். எவன்னு தெரில. மேலே தாவி உடச்சி விட்ருவான். முள்ளுலாம் வந்துச்சுன்னா சும்மா நான் அப்படியே பறப்பேன். ஐயோ வந்துருச்சியா, ஓகே நம்ம பின்னாடி போயிட வேண்டியது தான். இவங்களே உடச்சி விட்ருவாங்க, நம்ம அசால்ட்டாக ஏறி போயிடலாம். இப்போ வந்து நாங்கள் 2 பேர் தான், 3 பேர் காமிச்சது. இப்போ தான் ஒருத்தர் செத்தான் போல். நானும் எம்கே கேமிங் நம்ம சப்ஸ்கிரைபர் தான். ஸோ இன்னும் 2 பேர் தான் பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கும். யார் வின் பண்ண போகிறதுன்னு தெரியல. நான் மறைஞ்சிட்டாரு. டேய் டெலபோர்ட் ஆகிட்டு வந்துட்டாரு. எமோட்டா இது? என்கிட்ட இந்த மாதிரி எமோட்லாம் வந்து ஒன்று கூட இல்லை. எல்லாமே இந்த ஸ்டிக்கர் மாதிரி தான் இருக்குது. எமோட்டு பார்த்தீங்கன்னா அந்த டெலபோர்ட் ஆகிற மாதிரி இல்லை, பனானா தூக்கி போடுற மாதிரி இந்த மாதிரிலாம் இல்லை. டான்ஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. திரும்பவும் முள் வருது. அவ்வளோதான் உடச்சி விட்றான். எப்பா அடி, அவரே உடச்சிட்டாரு. இது கொஞ்சம் மேலே ஏறி போனோமா, ஐயோ இதில் தான் நான் பைத்தியக்காரனோட வந்து செத்துருவேன். எப்பா அடி, அதிசயமாக தாவிட்டேன். இன்னொரு முள்ளா? இதெல்லாம் கொஞ்சம் ஈஸி தான். ஐயோ நாங்கள் அடி வாங்கிட்டேன். ஐயோ எப்பா அடி. எப்படி பார்த்தீங்களா? ப்ரோ பிளேயர் மாதிரி சும்மா அப்படியே வெளில போய் உள்ளே வந்தேன். இதை ஃபுல்லுக்குள்ளே வந்துட்டேன், அது வேறு விஷயம். இருந்தாலும் நான் தான் ப்ரோ பிளேயர். ஐயோ எம்கே கேமிங்கும் காலி, நானும் காலி. எப்பா அடி, கடைசி நேரத்தில் குவாலிஃபை ஆகிட்டேன். அவர் ஃபஸ்ட்டு கீழே வந்ததுனால எப்படியோ நான் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டேன். ஏதோ ஒன்று அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வாட்டியாச்சும் எம்விபியாக பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். எப்படியா வேறு லெவலில் ஆடுறோம் பாருங்க கைஸ். இதே மாதிரி என் கூட நீங்கள் ப்ளே பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் எப்பப்போ ப்ளே பண்ணணும்னு சொல்லிட்டு டைமிங்லாம் போட்டுருவேன். அந்த டைமிங் நீங்கள் வந்தீங்கனாலே போதும், நானே பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணிப்பேன். எனக்கு நீங்கள் ரெக்வஸ்ட் மட்டும் கொடுத்துட்டா போதும். ஸோ நான் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டு நானே உங்களை ரூமுக்கு இன்வைட் பண்ணுறேன். அப்புறம் நம்ம வந்து ஒன்றா ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ லைக் பண்ணுற நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.